டேய் உட்கார சொல்றா. டேய் அண்ணன் டிஸ்சார்ஜ்னு சொன்னாரு, அதான் பணம் கட்டுறதுக்காக வந்தேன். ஆ பில் எதுவும் கொடுத்தாங்களாடா? ஆமாண்ணே. கொடு. இந்தாங்கண்ணே. டேய் இந்தா, போய் கட்டிட்டு வா. சரிண்ணே. தேவையில்லாத பிரச்சனைல மூக்கு நுழைக்கிறதால தான் அவனுக்கு இப்படி எல்லாம் நடக்குது. முதல்ல அவனை மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு அவன் ஊர் பக்கம் போக சொல்றான். அண்ணா டேய் 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 என்னடா பண்ற? டேய் டேய் விடுடா. டேய் டேய் விடுறாங்கறல. டேய் அண்ணா என்ன மன்னிச்சிடுங்க. அர்ச்சி எந்திரி. அண்ணா என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. டேய் மரியாதையா காலை விடு, இல்ல ஒரே மிதி. டேய் அப்புறம் காப்பாத்துற உசுறு பரலோகம் போயிடும். எந்திரா. அண்ணா இனிமே தேவையில்லாம எந்த பிரச்சனைக்கு போக மாட்டேனே. அண்ணா எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் கொடுண்ணே. மன்னிச்சிடுண்ணே ப்ளீஸ்ண்ணே. டேய் சி எந்திரா. டேய் எந்திரா. டேய் பாத்து உட்கார். விடுறா. டேய் அண்ணகிட்டயாச்சும் சொல்றா. அது ஒண்ணும் இல்லைண்ணே, அடிச்சது யாருன்னு கேட்டா சொல்லவே மாட்டான்றானே. டேய் அண்ணன் தானே, சொல்றா. விடுறா. அடிச்சது யாருன்னு தெரியாதப்போ எப்படி என்னால சொல்ல முடியும்? என்ன அடிச்சதை பத்தி இனி பேச வேண்டாம். இப்பவும் என்ன கேட்கும் போதும் தெரியாதுன்னு தான் சொன்னேன். இந்த பாரு, திரும்பவும் சொல்றேன்டா, உனக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங். ஆ இனிமே தேவையில்லாத பிரச்சனைக்கு போன கழுத்தை திருகிடுவேன். புரியுதா? டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வாடா. ஆ சரிண்ணே. முட்டா பையன் இப்ப கூட நான் போட்ட நாடகத்தை நம்பிட்டான்டா அவன். வேலுவை எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியலனாலும் கூடி கெடுக்கலாம்ல. அந்த சக்திக்காக தான் என்ன உயிர் போற மாதிரி அடிச்சான். எப்படி ரெண்டு பேரும் சேர்றாங்க நானும் பாக்குறேன்.